ஹலோ ஹலோ அனந்தா அந்த மியூசிக் ஓடிட்டு இருக்கு, அப்ரப்டா கட் பண்ணி நடுவுல வந்துட்டீங்க. இல்ல அனந்தா, அந்த கப்பு முக்கியம், பிகில், விசில், அந்த நம்ம ஷோ டைட்டில் எல்லாம் வருமே, மன இன்னொரு டேக் போயிடலாமா? வேணாம், நான் ஒரு வேலை போல இன்னொரு வேலை இருக்க மாட்டேன். என்னமோ விசில் வருமாமே. டேய், இப்ப அந்த விசில் அடிச்சா தேவர் மகன் ரேவதி மாதிரி வரும், காத்து தாண்டா வருது. அதெல்லாம் விடுங்க அனந்தா, நீங்க பாசிட்டிவ்ஸ் பாக்கணும். பார், நம்ம இருக்கிற இருப்புக்கு அப்படியே பீச்சில் போய் காத்து வாங்கணுமா, காத்து வாக்க வாக்கிங் போனோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். அதுல வேற தோனியால ஃபுல்லா வாக்கிங் போக முடியாது, மூட்டி வலி வேற. நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ராவா பேசுறீங்க. நம்ம வந்து பாசிட்டிவ்ஸ் பாக்கணும். இன்னைக்கு தல தோனி இஸ் பேக் அஸ் கேப்டன், அதுவே ஒரு என்ன வைப். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஜிங்கியா ரஹானே, மொயின் அலி எல்லாம் திரும்பி பாக்க வேற டீம்டா. அது ரைட். ஆனா அவங்கள எல்லாம் தோனியோட சேர்த்து அந்த கிரவுண்ட்ல பாக்கும்போது பழைய சிஎஸ்கேவை பார்த்த மாதிரியே இருந்தது. நம்ம இருக்கிற சிஎஸ்கே ரொம்ப பழைய சிஎஸ்கே தான்டா. என்னன்னு தான் சொல்றீங்க? இருக்கிற பிளேயர்ஸ் ஆமா பார்த்தேன்னா இந்த வாஜ்பாய், இந்திரா காந்தி, மன்மோகன் சிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவெல்லாம் வரலாறு காணாம தோனி, அஸ்வின், விஜய் சங்கர், இன்னும் ஜெய்சங்கர் மட்டும் தாண்டா பாக்கி. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்ணி தொலைகிறது, அநியாயத்தை இப்படி சுருண்டாங்க. பட் என்ன பண்றது? இந்த இப்போ எப்படியும் இந்த டீம் முடிஞ்சு போச்சு, இந்த வருஷம் தெரிஞ்சு போச்சு. இல்லை அட்லீஸ்ட் இந்த ரிசர்வ் பெஞ்சில் இருக்க பிளேயர்ஸ், இந்த அண்ட்ரே சித்தார்த்தன் எல்லாம் ஒருத்தர் இருக்காருல்ல, நம்ம அதெல்லாம் எடுக்க மாட்டோம். அந்த அண்ட்ரே சித்தார்த்துக்கு ஃபுல்லா வயசாகி கேவலான அப்புறம் நம்ம பேசிப்போம் எப்பயாவது. அண்ட்ரே சித்தார்த்து அவர் எடுத்துதான் நம்ம கீழ்ச்சிருப்போம் ஒன்று. பட் இன்னைக்கு ஆக்ஷன்ல வந்து 100 எடுத்துட்டோம் பயங்கரமா இருந்தோம். இன்னைக்கு 100 அடிக்கிறதுக்கே வந்து பயங்கர திணறல் ஆயிடுச்சு. ஆனா அவனுக்கு பேட்டிங் 200 அடிக்கிறாங்க, அதுவும் பவர் பிளேலயே அடிக்கிறாங்க. பவர் பிளேல 100 அடிக்கிறாங்க. ஆமா. சோ இது என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப இந்த வருஷம் அவ்வளவுதான் முடிஞ்சு போகுது. ஆனா இன்னும் யோசிச்சு பாத்தீங்கன்னா 8 கேம் இருக்கு. 7 வின் பண்ண we can still get to play off. அது என்ன பாரு 7 இல்ல 7 வின் பண்ண போயிடலாம். கான்ஃபிடென்ட்டா நான் போறேன்டா. இப்போ நீ தனியா பண்ணிக்கடா. இல்ல ஆனா இதுல நிறைய பேருக்கு என்ன இரிட்டேட்டிங்கா இருக்குன்னா, மேட்சே இப்படி சொங்கித்தனமா சோகமா போயிட்டு இருக்கு. அந்த டிஜே வேற பாட்டு யாராவது ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேக்குறேன், யாராவது சாப்பாங்க போய் ஸ்பீக்கரை தூக்கி வந்துருங்க தயவு செய்து. தாங்க முடியல. அவரு வேற பாட்டை போட்டு பயங்கரமா, முன்னாடி எல்லாம் பாட்டு போட்டா வெறியேறும், இப்ப பாட்டு போட்டா கடுப்பாகுது. இன்னும் ஒன்னே ஒன்று தான் நான் இதெல்லாம் பாக்கலாம் நிறுத்திட போறேன். பாத்துட்டு அவங்க எல்லாருக்கும் ஒன்னே போய் புள்ள குட்டிகள்லாம் படிக்க வைங்க. இல்ல எனக்கு இப்ப ஆனுவல் லீவு சொல்லுங்க. சரி ஓகே, அடுத்த மேட்ச்ல வேணா பாக்கலாம். ஆனா அந்த மாதிரி ஜெயிப்போம் பாருங்க. இந்த மாதிரி பார்த்தா ஓகே ஜி.